கர்த்தரை நீங்கள் வானார், வந்துட்டேன். எதுக்குன்னு தெரில, பயமாக தான் இருந்தது, சந்தேகமாக தான் இருந்தது. இருந்தால் கூட அவர் சொல்கிறாரு போயிடுவோம், நல்லதோ கெட்டதோ என்னவோ அவர் சொன்னதை செய்யணும், அவ்வளோதான். போகும்போது கண்டிப்பாக அதில் நல்ல ரிசல்ட்டு நமக்கு உண்டாகுது. அதுதான் விசுவாச வாழ்க்கைங்கிறது. விசுவாசத்தின் அடிச்சுவடு ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறது. அப்படி போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பாதையில் உங்களை நடத்துகிறார். உங்களுடைய அழைப்பு நிறைவேறுகிறது. நீங்கள் யாரோ அப்படி நீங்கள் மாறிவிடுவீர்கள். எதுக்காக அழைக்கப்பட்டீர்களோ அந்த அழைப்பை நிறைவேற்றுவீர்கள். சங்கீதம் 37 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். 3வது காரியம் பரிசீலிக்க வேண்டியது, அதுதான் இன்றைக்கி பேச போகிறேன். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற விருப்பங்கள், ட்ரூவஸ்ட் டிசையர்ஸ், உண்மையான மெய்யான ஆழமான விருப்பங்கள், டீப்பஸ்ட் அண்ட் ட்ரூவஸ்ட் டிசையர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த ஏன் டீப்பஸ்ட் ட்ரூவஸ்ட் ஆட் பண்ணுறேன்னா, அதாவது உண்மையாக உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசைகள், ஏதோ மேலோட்டமாக இருக்கிற ஆசை இல்லை. இன்றைக்கி வந்து நாளைக்கு போகிறது இல்லை. ஏதோ இன்றைக்கி யாரையோ பார்த்துட்டீங்க அது மாதிரி ஆயிடணும்னு நினைக்கிறீங்க, அது 2 நாளில் அது மறந்தே போயிடும். அந்த மாதிரி ஆசைகள் இல்லை. உங்களுக்குள்ள ஆழமாய் பதிந்திருக்கிற ஆசைகள், விருப்பங்கள், அவைகள் என்ன, அது நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விழித்திருக்கும் இந்த 16 மணி நேரத்தில், மீதி நேரம் தூங்குறீங்க இல்லையா, விழித்திருக்கும் இந்த 16 மணி நேரத்தில் பாதி நேரத்துக்கு மேலே வேலையில் தான் செலவிடுறோம். அதுக்கு அர்த்தம் புரியல, அதுக்கு அதை ஒரு மீனிங்ஃபுல் வேலை செய்ய முடியல, அர்த்தமுள்ள விதத்தில் தெரியல, செய்ய தெரியல, அதனுடைய நோக்கம் விளங்கலைன்னா அப்புறம் சந்தோஷமே இருக்காது. அந்த வேலையில் சந்தோஷம் இல்லைன்னா வாழ்க்கையிலேயே சந்தோஷம் இல்லாமல் போய்விடும். நிறைய பேர் இன்றைக்கி வேலை செய்கிறதே ஒரு சலிப்போடு தான் செய்கிறாங்க, வெறுப்போடு தான் செய்கிறாங்க, செய்யணுமேன்னு செய்கிறாங்க ஒழிய அது ஒரு பெரிய மகிழ்ச்சியோட, ஒரு நிறைவோட, ஒரு பெரிய எதிர்பார்ப்போட, ஒரு பெரிய வாய்ப்புன்னு நினச்சி அதை செய்கிறது கிடையாது. அது மாறணும். அது மாறினா தான் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாக முடியும். செழிப்பெல்லாம் அது ஒரு கனெக்டடாக இருக்குது பாருங்கள். செழிப்புங்கிறது ஏதோ நீங்கள் வந்தீங்க நான் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணோன்னு நீங்கள் நல்லா பெரிய பணக்காரன் ஆகிட்டீங்க, அப்படி கிடையாது. அப்படிலாம் போதிக்கிறது கிடையாது. நாங்கள் இது வந்து அந்த மாதிரி சபை கிடையாது பாருங்கள். இங்கே வந்து இந்த மாதிரி போதிக்கிறோம், வேத வசனத்திலேருந்து போதிக்கிறோம். செழிப்பினுடைய அஸ்திபாரம் என்ன? கடவுள் நம்ம அழைத்திருக்கிறார். அந்த அழைத்திருக்கிறத கண்டுபிடிச்சி அதில் நான் வாழ்ந்தால், அதை நான் கரெக்டாக செஞ்சேன்னா கடவுள் என்னை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போவார். என்னை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்துவார். அதை நான் கரெக்டாக செஞ்சேன்னா எனக்கு எந்த குறையும் இருக்க முடியாது, ஏழையாக இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை உண்டாகும் என்கிறது தான் நம்முடைய பிரசங்கம் இங்கே. ஆகவே அதை கவனிக்க வேண்டும். அப்போ இருதயத்தில் என்ன விருப்பங்கள் இருக்கிறது பாருங்கள். there is a mysterious connection. ஒரு மர்மமான முறையில் நம்முடைய விருப்பத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நான் உள்ளத்தின் ஆழத்தில் என்னத்தை விரும்புகிறேனோ அதுக்கும் கடவுள் எனக்காக சித்தம் கொண்டிருக்கிற காரியங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது. ஆகவே கடவுளுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நான் விரும்பினேன். ஆனால் என் உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கிற விருப்பங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டாலே கடவுளுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் அப்படி சொல்கிறேன். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் விருப்பங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது, விருப்பங்களை லேசாக நினச்சிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் அலட்சியம் பண்ணிடுறோம். ஏன்னா வேத போதனை இல்லாதனால விருப்பங்களை அலட்சியம் பண்ணிடுறோம். விருப்பங்களை ரொம்ப கவனிக்க வேண்டும். அது என்னன்னு பார்க்கணும். இன்னும் கேட்டால் விருப்பங்களை குறித்து தவறான அபிப்பிராயம் கூட சபைகளில் வந்துருச்சு. என்னென்னா எந்த விருப்பமும் இருக்கக்கூடாது, உனக்கு எதையும் நீ நாடக்கூடாது, அந்த ஆசை இந்த ஆசைன்னு இருக்கக்கூடாது, ஆசையே இருக்கக்கூடாது, எல்லாம் சன்னியாசி மாதிரி. ஆண்டவரையும் சன்னியாசி ஆக்கிட்டாங்க, நாமளும் சன்னியாசியாக தான் வாழணுங்கிற மாதிரி தாடி இடியை வளர்த்துக்கிட்டீங்க போ அப்படிங்கிற மாதிரி நம்மளை தவறான வழியில் நிறைய நேரத்தில் நடத்திடுச்சு சபையானது. தவறு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சன்னியாசி இல்லை, நாமும் சன்னியாசியாக இருக்கும்படியா கர்த்தர் சொல்லலை. எல்லாத்தையும் உண்டாக்கி எல்லாத்தையும் உனக்காக தான் உண்டாக்குனேன்றாரு. இதெல்லாம் எதுக்காக உண்டாக்குனாரு? இப்போ நீங்கள் எல்லாம் சன்னியாசி ஆகிட்டா அப்புறம் யாருக்கு தேவை இதெல்லாம்? வானத்தையும் பூமியும் அதில் உள்ள எல்லாத்தையும் உண்டாக்கி எல்லாத்தையும் நமக்காக வச்சிருக்கிறாரு. நம்மெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் ஆகிட்டோம். எனக்கு ஒன்றுமே வேண்டாண்டவரே, ஸ்தோத்திரம், நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள விரும்புகிறேன், எனக்கு ஒன்றுமே வேணாம், வெள்ளியை வேணாம், பொண்ணு வேணாம், இந்த பூமி வேணாம், உலகம் வேணாம்,
ஒரு நிலம் வேணாம், எனக்கு 1 இன்ச்சு நிலம் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்ட்டு அப்புறம் யாருக்கு இது? அதனால தான் பிசாசின் பிள்ளைகள் நிறைய பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஹலோ, அவன்கிட்ட ஏன் இருக்குதுன்னா அதனால தான் வேதம் சொல்லுது, துன்மார்க்கன் அதாவது அக்கிரமக்காரனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? நீதிமானுக்காக கர்த்தர் உண்டாக்குன ஆஸ்தி அவங்க கையில் இருக்குது இன்னைக்கு. ஏன்னா நீதிமான் ரொம்ப ஓவர் நீதிமான் ஆயிட்டான். அவனை சொன்னால் கூட விளங்க மாட்டேங்குது அவனுக்கு. இப்போ கடவுள் உனக்கு தான் உண்டாக்குனார்னா கூட அவனுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. அவன் வேறு விதமான பரிசுத்தத்தில் போயிட்டான். கடவுளை காட்டிலும் பெரிய கடவுளுக்கே போதிக்கிற மாதிரி ஆகிட்டான். இப்போ பரிசுத்தம்னா என்ன? கடவுளையே கிரிட்டிசைஸ் பண்ணுவான் போல இருக்குது. என்ன பொன் வீதியில் நடந்துக்கிட்டு இருக்கிறீரு பரலோகத்தில், அது என்ன காம்பவுண்ட் வால டைமண்ட்ஸில் கட்டுறது அப்படின்னு கடவுளையே கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு இவன் ஆயிருக்கான். அதனால் இன்றைக்கி சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. இவன் திருந்துற வரைக்கும் அவன் தான் வச்சுக்கிட்டு இருக்கணும் அதை. ஹலோ, கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் திருந்தி இது கடவுள் எனக்காக தான் வச்சுருக்கிறாரு, நான் எதற்கோ இதை பயன்படுத்தணும், கடவுளுடைய மகிமைக்காக இதெல்லாம் எடுத்து நான் பயன்படுத்தணுன்ற எண்ணம் இவனுக்குள்ளே வர்ற வரைக்கும் யாராவது வச்சுருக்கணுமே. அதை யார்கிட்ட கொடுத்து வைக்கிறது? டெம்பரரியாக அங்கே கொடுத்து வச்சுருக்காரு. நம்ம திருந்தணுன்னு கொடுத்துட்றேன்றாரு அங்கேருந்து எடுத்து உனக்கு. ஏன்னா அவன் அக்கிரமம் பண்ணுறது கர்த்தர் கொடுக்க விரும்பல, என்ன பண்ணுறது, அவன் தான் வச்சுக்கிறான்றான். ஹலோ, இருக்கீங்களா? கடவுளை விட மிஞ்சிய பரிசுத்தவான்லாம் ஆகிட்டோம் நம்ம சில நேரத்தில். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ கடவுள் நம்ம நடத்துகிறார் பாருங்கள். நம்ம என்னத்துக்காக அழைத்தார் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்னத்துக்காக எல்லாத்தையும் கொடுக்குறாருன்றதும் விளங்கிடும். ஏன் என்னத்துக்காக எல்லாத்தையும் வச்சுருக்கார் கடவுள், எல்லாத்தையும் என்ன அனுபவிக்க சொல்கிறாருன்னு ஏன் வழங்க மாட்டேங்குது? என்னத்துக்காக என்ன வச்சுருக்காருன்னு எனக்கு வழங்கலை. அதனால தான் என்னத்துக்கு இவ்வளோ, என்னத்துக்கு எப்போ பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பிரசங்கம் பண்ணுறது, உனக்கு ஏன் இவ்வளவு, உனக்கு ஏன் இவ்வளவு, என்ன கேட்டிங்கன்னா உனக்கு ஏன் இவ்வளோன்னு நான் சொல்கிறேன். ஏன் இவ்வளவுன்னு நிறைய பிளான் வச்சுருக்காங்க, நிறைய செய்கிறேன், நான் ஏராளமாக செய்கிறேன், எக்கச்சக்கமாக செலவழித்து இந்த சுவிசேஷம் உலகம் முழுக்க பரவுறதுக்கு என்னென்னமோ செய்கிறேன். அதுக்காக தான் அவ்வளவு எனக்கு வழங்கிருச்சு. எனக்கு ஒன்றும் ஆட்சேபனே இல்லை. இன்னும் கொஞ்சம் கொட்டினாலும் நல்லா தான் இருக்கும், எடுத்துக்குவேன், பயன்படுத்துவேன். ஆனால் நிறைய பேருக்கு வழங்க மாட்டேங்குது. அவ்வளவு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு வழங்குச்சுன்னா உங்களுக்கும் எதுக்கு வச்சுருக்காருன்னு தெரியும். இதுதான் பிரச்சனை இன்றைக்கி மக்களுக்குள்ள. அப்போ கர்த்தர் நம்ம நடத்துவதற்காகவே நம்முடைய இருதயங்களை ஆசைப்படக்கூடிய இருதயங்களாக வைத்திருக்கிறார். A heart with a capacity to desire. டிசைரை உள்ள ஒரு இருதயமாக நம்முடைய உள்ளங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆசைப்படக்கூடிய இருதயம் அது. அப்படி தான் கடவுள் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். கிறிஸ்தவர்கள் அந்த இருதயத்தை எடுத்து ஆசை இல்லாத இருதயமாக ஆக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் ஆசைப்படக்கூடிய இருதயமாக தான் வச்சிருக்கிறார். நாக்கில் ருசியை வச்சவர். ஹலோ, வச்சிருக்காரா இல்லையா? ருசி தானே சாப்பிட்றீங்க, வேணான்றீங்களா? சன்னியாசி ஆகிட்டா அப்புறம் அதுவும் வேணாம், வெறும் முழுங்கிடணும். நாக்கில் ருசியை வச்சவர், உடம்புல சரீரத்தில் வலியை உணரக்கூடிய தன்மையை கொடுத்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஆபத்திலிருந்து ஒரு சின்ன பின்னு குத்துனா கூட டக்குன்னு கையை எடுக்கிறோம் நம்ம, அதை உணர வச்சவர். இதெல்லாம் கொடுத்தவர் நமக்கு ஆசையை உணரக்கூடியவர்களாகவும் நம்மை வைத்திருக்கிறார். அந்த கப்பாசிட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்கிறார். அதை ஏன் இருதயத்தில் வச்சுட்டாரு? இருதயம் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. ஜிபிஎஸ்ங்கிறது இப்போ நவநாகரிக உலகத்தில் உண்டாயிருக்கிற ஒரு கருவி, ஒரு டிவைஸ். அது இப்போது லேட்டஸ்ட் கார்களெல்லாம் வருது பாருங்கள். கொஞ்சம் நல்ல கார் வாங்கினீங்கன்னா ஜிபிஎஸ்னு ஒன்று வருது. அது என்னென்னா, ஏறி உட்கார்ந்தோடனே கம்ப்யூட்டர் மாதிரி அதில் உங்கள் எங்கே போகிறீங்கன்ற அட்ரஸ் என்ட்ரு பண்ணணும். பின்கோடோட ஸ்ட்ரீட் நேமு, டோர் நம்பர் போட்டிங்கன்னா உடனே ஒரு மேப் வரும், க்ளீனாக ரூட்டு காமிக்கும், அதில் எந்த ரூட்டில் போகணுன்னு. அது மட்டும் இல்லை, ஒரு சத்தம் அதிலிருந்து உண்டாகி நீங்கள் இங்கேருந்து கிளம்புனோன்னு ஒரு சேட்டலைட் மேலேருந்து உங்கள் காரை பார்க்குது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் வெளியே போனோன்னே ரைட்டில் திரும்பத்துக்கு லெஃப்ட்டில் திரும்பினா சொல்லணும், ராங், தப்பாக திரும்பிட்டேன், திருப்பி அப்படி போய் திருப்பி சுற்றிட்டு வா திருப்பியும் அப்படின்னு சொல்லும். க்ளீனாக உங்களுக்கு சொல்லி 50 மீட்டரில் லெஃப்டில் பிரசவாகாய் ரோட்டில் திரும்பு, ரைட்டில் இந்த ரோட்டில் திரும்ப, ரோடு பேரை சொல்லி எத்தனை மீட்டரில் அந்த ரோடு வருது, எங்கே திரும்பணும்னு கரெக்டாக சொல்லி போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். இது இன்னும் இங்கே பிரபலம் ஆகலை, ஏன்னா கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இப்போ நமக்கு நிறைய வழியெல்லாம் ஆளுங்க நிற்கிறாங்க, அங்கே கேட்டுக்கிறோம்.
எங்கே போனாலும் டீ கடை இருக்குது கேட்டுக்கிறோம். சும்மா ஆளுங்க அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. கூப்பிட்டு வழி கேட்டால் ஒருத்தன் போட்டுட்டு வந்து சொல்கிறான், நீ பேசாமல் இரு, உனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். அதனால நம்ம நாடு வேறு லெவலில் இருக்குது. இது கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ டீ கடையில் கேட்குற பழக்கம் இருக்குது. ஆனால் டீ கடையில் கேட்டு சில நேரத்தில் நான் கெட்டு போயிருக்கிறேன். எப்படின்னா அவன் வந்து ரொம்ப தெரிஞ்ச மாதிரி சொல்ல, நேராக போங்க சார், லெஃப்டில் திரும்ப அப்படின்னு. அவனுக்கு ஒன்று என்ன கேட்டேன்னு தெரியல, அவன் டீ போடுறதுல பிஸியாக இருக்கிறான். என்னத்தையே கேட்டார், போகிற ஆளுக்கு என்னத்தையே கையை காமிச்சு விடுவோன்னு காமிச்சு விட்டு எங்கேயாவது இங்கே போகிறதுக்கு அங்கே போய் தொலைப்பேன். ஆனால் ஜிபிஎஸ்ல அது நடக்காது. ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி ரொம்ப நல்ல டெக்னாலஜி. இதில் வந்து அப்படிப்பட்ட மிஸ்டேக்ஸ் எல்லாம் வராது. உலகம் முழுக்க எங்கே வேணா எடுத்துகிட்டு போயிடலாம். சின்ன செல்ஃபோன் கணக்கில் கொண்டு இப்போ செல்ஃபோன் உள்ளே இருக்குது பாருங்கள் ஜிபிஎஸ். நீங்கள் எங்கே வேணா எடுத்து, எந்த நாட்டில் வேணா எடுத்து, ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னு ஒரு காரை ரெண்ட் பண்ணி நீங்களே ஓட்டிகிட்டு போயிடலாம், லைசன்ஸ் இருந்தால் போதும். அப்போ ரொம்ப கரெக்டாக துல்லியமாக வழியை காட்டக்கூடிய கருவி. ஒன்ஸ் இதை யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா அப்புறம் டீ கடையில் நின்று கேட்க மாட்டீங்க. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிலலாம் போனீங்கன்னா டீ கடையும் கிடையாது, ஒரு காக்கா இருக்காது ரோட்டில். யாரை போய் கேட்பீங்க? எல்லாம் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பான், ஆஃபீஸ் உள்ள இருப்பான். ஒருத்தனையும் ரோட்டில் பார்க்கவே முடியாது, யார்ட்டையும் வழியெல்லாம் கேட்கவே முடியாது. ஆவிக்குரிய விதத்தில் இப்போ நிறைய டீ கடை இருக்குது சென்னையில். அங்கங்கே போயிட்டு யாராவது தீர்க்க தரிசிட்டு போய், சார் கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லிவிடுங்க, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, என்ன வேலை எடுக்கிறது, எங்கே போகிறது வர்றது, எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு போஸ்ட் கார்டு போட்டால் போதும். அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை வாங்கி அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவங்க ஆண்டவர்கிட்டேருந்து சத்தங்கத்தம் கேட்டு தரிசனம் பார்த்து உங்களுக்கு உடனே சொல்கிறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் ஓடிட்டு இருக்குது இன்றைக்கி. டீ கடை மெத்தடில் தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் கடவுள் வந்து ஜிபிஎஸ் மாதிரி ஒன்று உள்ளே வச்சுட்டாரு. இருக்கீங்களா? டீ கடை மெத்தட் வேணுமா, ஜிபிஎஸ் வேணுமா? ஜிபிஎஸ் உள்ளவன் டீ கடைக்கு போக மாட்டான், அங்கே எவனையும் கேட்க மாட்டான். இன்னும் கேட்ட வெளிநாட்டிலலாம் இன்னொருத்தரை போய் வழி கேட்குறது வந்து அவமானமாக நினைப்பாங்க. அப்படி கண்டவனையும் போய் நிறுத்தி வழி என்னன்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்களே கண்டுபிடிச்சிக்கணும், ஒரு மேப்பை வாங்கணும், பார்க்கணும். இன்னொருத்தனை கேட்குறதே ஒரு அவமானமாக அவங்க நினைக்கிறாங்க. என்ன நிறுத்தி தொல்லைப்பட்டிக்கிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி. அப்போ ஏன்னா உனக்கு அறிவு இருந்தால் நீயே பார்த்துக்கோன்றது அவன். இது உனக்கு அறிவு இருக்குல்ல, படிக்க தெரியும்ல, வாங்கி நீயே பார்த்துக்கோ. உனக்கு ஜிபிஎஸ் இருக்கா, ஏதாவது இருக்கா, அதில் பார்த்துக்கோ. எங்கிட்ட வந்து வழியில் நிறுத்தி நான் அவசரமாக போயிட்டுருக்கேன், நீ என்ன கேட்குறது அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு. அவங்க மென்டாலிட்டி வேறு பாருங்கள். நான் சொல்கிறேன், கடவுள் நமக்குள்ள ஒரு ஜிபிஎஸ்ஸை காட்டிலும் துல்லியமான ஒரு கருவியை உள்ளே வச்சுட்டார், இருதயம். இந்த இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு முறையை அங்கே வச்சுட்டாரு. நம்ம எங்கே போகணுமோ அங்கே வழி நடத்துறதுக்கு கர்த்தர் ஒரு கருவி மாதிரி இதை வச்சுருக்கார். அப்போ இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையாக. அதனால தான் உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் இருக்குது. வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இந்த இருதயம் இருக்க முடியும் இல்லையா? அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார்ன்னு இருக்குது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பாருங்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது என்ன, கர்த்தர் நீங்கள் கேட்குறதெல்லாம் தருவார்னு அர்த்தமா? இந்த வசனங்களும் இன்னும் சில வசனங்களும் சொல்லுது பாருங்கள், கர்த்தர் நம்ம கேட்குறதெல்லாம் தருவார்னு. இதுதான் ஜனங்களுக்கு புரியுறதுக்கே ரொம்ப கடினமான வசனங்கள். சிலர் வந்து அது அப்படி இல்லைன்றதுக்கு 1000 காரணங்கள் சொல்லி இதை மறுப்பார்கள். இல்லை இல்லை இல்லை, இருதயத்தின் வேண்டுதல் எல்லாத்தையும் தரமாட்டார் கர்த்தர் அப்படின்னு. சிலர் வந்து இல்லை இல்லை எது கேட்டாலும் தருவார் அப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கேட்டு கிடைக்கலன்னா ஒரே குழப்பம் அவங்களுக்கு, ஏன் கிடைக்கலன்னு. அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் இன்றைக்கி. இதை எப்படி எடுத்துக்கணுங்கிறத நான் காண்பிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அப்படின்னா கர்த்தரோட நல்ல ஐக்கியத்திலே நெருக்கத்திலே வாழு, கர்த்தருக்காக வாழ்ந்தால் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார்ன்றது, கொடுப்பார். இருதயத்தில் என்ன வேண்டுதலோ அதை கொடுப்பார்ன்றது. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? சிலர் வேண்டிக்கிறத தருவார்னு எடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை தரணும்னா இருதயம் வந்து சில நேரத்தில் அவ்வளவு அதை நம்ப முடியாது. ஏன்னு சொன்னால் இருதயத்தினுடைய பேக்ரவுண்ட் அப்படி. திருப்புங்க எரேமியா 17ஆம் அதிகாரம். இருதயத்தினுடைய பேக்ரவுண்ட் அப்படி ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? ஆதாமின் மூலமாக எல்லாம் பாவத்தில் விழுந்து இருதயமெல்லாம் பாவத்தில் நிறைஞ்சு அப்படி ஆனோம். அப்படி ஆகி இப்போ கர்த்தருக்குள்ளே வந்து இப்போ வேறு மாதிரி ஆகியிருக்கிறோம். இப்போ மறுபடியும் பிறந்து புது சிருஷ்டிகளாக மாறி இருக்கிறோம். புது சிருஷ்டிகளாக மாறி இருந்தால் கூட சில நேரத்தில்
நம்முடைய எண்ணங்கள், மனதின் காரியங்கள் எல்லாம் இன்னும் முழுசாக புதுசாகவில்லை இல்லையா? மனது அளவில் இன்னும் பழைய மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறோம். சில நேரத்தில் சில காரியங்களில் நம்ம ரட்சிக்கப்பட முன்னால் எப்படி திங்க் பண்ணோமோ அதே மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நினச்சிருக்கீங்களா சில நேரத்தில், என்னடா இது இருந்தாலும் ஞானசானம் எடுத்திருக்கேன்றாரு, கிறிஸ்தவன்றாரு, மறுபடியும் பிறந்திருக்கிறேன்றாரு, ஒரு அவிஸ்வாசியோட மோசமாக இருக்காரு அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் யோசிச்சிருக்கீங்க இல்லையா? ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்குறீங்க. என்னங்க ஞானஸ்தானம் எடுத்தார்? என்கிட்ட ஒருத்தர் அப்படி தான் சண்டை போட வந்தார் ஒரு தடவை. ஏன்னா அவங்க அண்ணன் இங்கே வந்திருக்காரு, இவர் தம்பி வரவே மாட்டார், அவங்க வீட்டுக்கெல்லாம் போவாங்க, அவர் பாட்டுக்கு என்ன பார்த்தாருன்னா பின்பக்கமாக போயிடுவார் அவர் வெளியே. இது அவருக்கு பிடிக்கவோ பிடிக்காது, குடும்பமே இங்கே வருது. அப்போ என்கிட்ட ஒரு நாள் சண்டை போட வந்தார். ஏன்னா அண்ணன் ஏதோ பண்ணிட்டாரு, இவங்களுக்கு பிடிக்கல, அவர் பண்ணது சரி கிடையாது, அதனால் இவங்களுக்கு பிடிக்கல, அதை பற்றி ஆர்கியூ பண்ணுறதுக்கு வந்தார். என்கிட்ட சொல்கிறார், என்ன கேட்டால் பானகைன்றான், மறுபடியும் பிறந்தவன்றான், எங்களெல்லாம் ஒன்றும் இல்லைன்றான், அவன் இங்கே பெரிய டீச்சிங் கேட்குறான்றான், என்ன பெரிய கிறிஸ்தவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சண்டைக்கு வந்தார். நான் அன்றைக்கி தான் அவரை பார்க்குறேன், அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கான். நான் ஆரம்பித்த காலத்தில் வந்தவங்க அவங்க குடும்பம். இவரை பார்த்ததே கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி ஒருத்தர் இருக்கார் வீட்டில்ன்னு. ஆனால் அவர் மட்டும் வரமாட்டார், வீட்டை தேடி வந்துட்டார். இப்போது சண்டை போடுறதுக்கு வந்திருக்கார். நான் சொன்னேன் உட்காருங்க இங்கே, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பானகை என்னன்னு சொன்னேன். பானகை என்ன கத்துற அவனுடைய பாவத்தெல்லாம் மன்னித்து அவனை புது மனுஷனாக ஆக்கியிருக்காரு, தம்முடைய பிள்ளையை ஏற்றுக்கொண்டிருக்காருப்பா. இன்னும் மனமெல்லாம் புதிதாகணும், மனதின் எண்ணங்கள் சிலதெல்லாம் இன்னும் மாற வேண்டியது இருக்குது. அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக மறுரூபமாகணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகும். அவனும் ஒரு மனுஷன் தானே. அதனால் பானகைன்னு சொன்னால் அவன் 100% ரொம்ப கரெக்டான பேர் வழின்னு சொல்ல முடியாது, அப்படி கிடையாது. அவனும் ஒரு மனுஷன் தானே. சில காரியங்கள்லாம் இன்னும் மாற வேண்டியது இருக்குது. சில விஷயங்களில் நீ அவனை காட்டில் நல்லவனாக இருக்கலாம், அவன் சில காரியங்கள்லாம் திருந்த வேண்டியதாக இருக்குது. பானகன்னா கடவுளுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறான், அவன் கடவுளுடைய பாவங்களார அவனை மன்னித்திருக்கிறாரு, புது சிருஷ்டியை ஆக்கியிருக்கிறாரு, ஒரு புது வாழ்க்கையை தந்திருக்கிறாரு, இன்னும் நடத்துவார். அவருடைய வார்த்தையின் மூலமாக அவனை மாற்றி கொண்டு வருவார். அதுதான் பானகன்னு சொல்கிற மொழி. ஆண்டவர் பேரில் விசுவாசத்தை வச்சுருக்கான், இன்றைக்கி தேவனுடைய குடும்பத்தில் வந்திருக்கான், அதுதான் சொல்கிற மொழி. வேறு ஒன்றும் இல்லைன்னு கொஞ்சம் விளக்கமெல்லாம் கொடுத்தேன். ஒன்றும் சொல்ல, கோயிலுக்கு வான்னு அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் பாருங்கள், கோயிலுக்கு வா அதுக்கு வா அதெல்லாம் சொல்லலை. இவனை டார்கெட் பண்ணியே பேசலை, அதை விளக்கம் கொடுத்துட்டு விட்டுட்டேன் நான். சரி போயிட்டு வான்னு போனவன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக கோயிலில் இருக்கான். வரவே வராத ஆள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக கோயிலில் இருக்கான். கோயிலில் ரட்சிக்கப்பட்டு ஞானத்தானெலாம் எடுத்து எல்லாம் ஆண்டவர் பிள்ளையாகி இன்றைக்கி ஊழியம் செஞ்சிட்ருக்காரு. அவங்க வீட்டில் இவர் தான் ஊழியம் செய்கிறாரு, நல்லா ஊழியம் செய்கிறாரு. அப்போ ஒரு விசுவாசி அவிசுவாசியை போல் நடந்துக்கிற பார்த்துருக்குறோம் நம்ம இல்லையா? பார்த்து நம்மளுக்கு அதைரியமாக இருக்குது. என்ன அது விசுவாசின்றாரு, அவிசுவாசி மாதிரி இருக்கான் ஆள் எப்படின்னு. ஏன் செத்தா மோட்சம் போவார், ஆனால் சில காரியங்கள்லாம் மாறலை, இன்னும் மனம் புதிதாகவில்லை, புதிய இந்த கர்த்தருடைய வழிகளில் எல்லாத்துலேயும் கரெக்டாக நடக்கிறது இல்லை, இன்னும் மாற வேண்டியது நிறையா இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கிறதுனால இருதயத்தில் சில நேரத்தில் தவறான விருப்பங்கள் புகுந்து கொண்டு தவறான காரியங்களை நாம் வேண்டிக் கொள்ளும்படி அங்கே இடம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் இருதயத்தை பற்றி வேதம் சொல்லுது பாருங்கள். இருதயத்தை பற்றி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இருதயம் பற்றி சொல்லுது 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். எல்லாவற்றை பார்க்கலும் 17:9 இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வருது, டெஸ்பரட்லி ஈவில், இன்க்யூரபிளி சிக். இருதயம் அந்த விதமான மோசமான கேடான ஒரு நிலையில் இருக்கிறதா. மனுஷனுடைய இருதயத்தை பற்றி ஒரு அனாலிசிஸ் பைபிள் கொடுக்குது. மனுஷனுடைய இருதயம் ரொம்ப கேடுள்ளதாக இருக்குது, திருக்குள்ளதாக இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? யாருக்கு தெரியும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னு? அதனால தான் பாருங்கள், இன்றைக்கி எவனையும் நம்ப முடியல. பார்த்தா இந்த போலியும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருக்குது. ஆனால் உள்ள இருதயம் பயங்கரமான இருதயமாக இருக்கும். அந்த இருதயத்திலேருந்து கொலை கூட வரும் பாருங்கள். ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே பால் வடிகிற முகம். என்ன பிரதர், நான் ஆளை பார்த்து ஏமாந்துட்டேன் பிரதர்னுவாங்க. ஆளை பார்த்தா ஏமாறக்கூடாது. அதுக்கு தான் இருதயத்தை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்கணும். மனுஷன் என்னவதான் பார்க்குறதுக்கு ஒழுங்காக இருந்தாலும் நடித்தாலும் மனுஷனுடைய இருதயம் பேசிக்காக ரொம்ப பொல்லாத இருதயம் பாருங்கள். அவன் பொல்லாதவனா இருக்கணும்னா இருக்கலாம், ஏன்னா அவனுடைய பாவ பேக்ரவுண்ட் அவனை அப்படி பண்ணுகிறது. கொஞ்சம் நஞ்சம் அந்த பாவ பேக்ரவுண்ட் அவனுக்குள்ளே வேலை செய்ய அவன் இடம் கொடுத்தான்னா
அவன் விசுவாசியாக இருந்தால் கூட சில நேரத்தில் மாம்சீகமாக நடந்து கொண்டான்னா பொல்லாதவனாக இருப்பான். அவன் விசுவாசியாக இருப்பான், பொல்லாதவனாக இருப்பான். எல்லா ஏமாத்து வேலையும் இருக்கும், எல்லா திருட்டுத்தனமும் இருக்கும், எல்லா அக்கிரமும் இருக்கும். என்னடா அது விசுவாசின்றோம்? ஏன்னா இருதயம் அவனையே வஞ்சிக்கிறது. இருதயம் பாருங்க, இருதயம் அவனையே வஞ்சிக்குது. அவன் நினச்சிக்கிறான் நான் ஓகேன்னு. ஆனால் இருதயத்துக்குள்ள தவறான எண்ணங்கள் புகுந்து அவனை தவறான வழியில் நடத்துது, தவறான நாட்டங்களை கொடுக்கறது, தவறான காரியங்களுக்கு பின்னால் போகிறான், கெட்டு போகிறான். ஏன்? இருதயம் ஒரு வஞ்சிக்கிற ஒரு இடமாக மாறிடுது. இந்த பாவத்தினால ஏற்பட்ட பாதிப்பது. அதனால இருதயத்தை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இருதயத்திலிருந்து ஆசைகள் வருதுன்னா சில நேரத்தில் சான்ஸ் இருக்குது. அது தவறான ஆசையாக இருக்கலாம், மாம்சத்திலிருந்து உண்டான ஆசையாக இருக்கலாம், சுயநலத்திலிருந்து உண்டான ஆசையாக இருக்கலாம், அது நம்முடைய ஈகோலிருந்து நான் அப்படிங்கிற தற்பெருமையிலிருந்து உண்டான ஆசையாக இருக்கலாம். அது கடவுளிடத்திலிருந்து வந்த ஆசையாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆசைகள், கடவுளிடத்திலிருந்து வந்த ஆசைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஆழமானதாக, நம்மையே ஒரு பரிசுத்தவானாக மாற்றுகிறதாக. ஆசை கடவுள்கிட்டருந்து வந்ததுன்னா அந்த ஆசையின் மூலமாக நம்மளே மாறிடுறோம். ஒரு பரிசுத்தமான குறிக்கோள் ஒன்று உண்டாயிடுது வாழ்க்கையில். அது நம்மளை வாழ்க்கையில் திருத்திடுது. அந்த குறிக்கோள் இருக்கிறதுனால யோசேப்பு பாருங்கள், கடவுள் ஒரு தரிசனத்தை கொடுத்து அவனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு காட்சியை உண்டாக்கிட்டார். எங்கே போகிறான்றதை குறித்த பெரிய ஆளாக வரப்போகிறான், பெரிய பதவிக்கு வரப்போகிறான். அப்பா அம்மா கூட பிறந்தவங்களாம் கூட அவங்ககிட்ட தலைவணங்கி நிற்க போகிறாங்க. ஒரு நாள் அவன் உன்னதமான ஒரு பதவிக்கு வரப்போகிறான்றதை கடவுள் வெளிப்படுத்திட்டார். அவனுக்கு வெளிப்படுத்தி இருதயத்துக்குள்ளே கடவுள் அப்படிப்பட்ட ஒரு இதை வச்சிட்டதுனால எல்லா உலகத்தின் சோதனைகளுக்கும் தப்புகிறான் அவன். ஏன்னா அது உள்ளத்தில் வந்துருச்சு. அது அவனை காத்து கொள்ளுகிறது. அதை ஃபாலோ பண்ணி நடக்கும்போது இன்னும் பரிசுத்தவானாக மாறுறான், இன்னும் கடவுள் மேலே நம்பிக்கை உள்ளவனாக மாறுறான். பிரச்சனைகள் மத்தியில் துவளாதவனாக, பிரச்சனையின் மத்தியில் நம்பிக்கை இழக்காதவனாக முன்னேறி செல்லுகிறவனாக மாறிடுறான். ஏன்னா கடவுள்கிட்டருந்து வர்ற ஆசை ஒரு மனுஷனையே மாற்றுகிறது, உள்ள மாற்றிடுது. மாம்சத்திலேருந்து வர்ற ஆசை ஒரு மனுஷனை கெடுக்கிறது. நல்லா இருக்கிற மனுஷனை அவன் ஏமாந்தான்னா, தவறான ஆசைகளை உள்ளே விட்டான்னா அவனை கெடுத்து அவனை கீழே தள்ளி அவனை டார்டாராக கிழிக்கிற வரைக்கும் விடாது. அந்த ஆசை நல்லா இருக்கிறவனை அழிக்கிற வரைக்கும் விடாது. ஒரு சின்ன ஆசையை உள்ளே விட்டாச்சு, அவ்வளோதான். நம்ம நினச்சோம் அது ஒன்றும் இல்லை, லேசாக கொஞ்சம் சிற்றின்பம், கொஞ்சம் இதை அனுபவிச்சிடலாம், அதை அனுபவிச்சிடலாம். அந்த சின்ன ஆசையை ஏமாந்து உள்ளே விட்டுட்டா ஆளை அழித்து குற்றுயிராக கொலவுயிராக விட்டுரும், ஆளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். பொல்லாத இந்த இருதயம் பயங்கரமானது. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்னு இருக்குது பைபிளில். யார் சொல்ல முடியும் உள்ளே என்ன இருக்குதுன்னு? அதனால தான் பாருங்கள், ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நல்ல ஆள் தான் இருந்தாலும் பொல்லாப்பு முடியுமா? பொல்லாதவனாக இருக்க முடியுமா? முடியும். உள்ள அப்படிப்பட்ட ஒரு சாத்தியமும் இருக்கிறது. அந்த ஆள் இடம் கொடுத்துட்டா பொல்லாதவனாக இருக்கலாம். அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நம்ம மனுஷனுடைய நேச்சரை புரிஞ்சுக்கணும். நம்ம அவர் இவ்வளோ இதுங்க, அதனால் நான் பரிசுத்தவான்னு நினச்சேன். கிடையாது, சான்ஸ் இருக்குது. இருதயம் ஒரு மனுஷனையே வஞ்சித்திருது, உள்ள தவறான ஆசைகள் புகுந்து விடுகிறது. அதனால தான் பாருங்கள், கர்த்தர் நாம் கேட்குறதையெல்லாம் தர்றதில்லை, நாம் கேட்குற எல்லாத்தையும் தர்றதில்லை.